ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு லெமன் ரைஸ் 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாய் வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ருசிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து வதக்கி ஃபைனலாக நம்ம சின்னதாக ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணி லெமன் சாரியும் இது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் மஞ்சள் தூளோட பச்சை மணம் போகிற வரை வதக்கி ஃபைனலாக நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான லெமன் ரைஸ் தயார். நான் இன்றைக்கி இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக போடுறதும் கம்மியாக போடுறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி சந்திக்கலாம். டாடா.